ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிபி ஆப்பில் நம்ம வந்து யூபிஐ ஐடி வழியாக ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐபிபி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கான எம்பின் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஐபிபி ஆப்பை அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஐபிபி ஆப்பை வந்து அன்லாக் பண்ணிட்டு பிறகு உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கும். இப்போ இந்த பேஜில் வந்து பாருங்க, யூபிஐ சர்வீசஸில் சென்ட் மணி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சென்ட் மணி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சென்ட் மணி கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க, நீங்கள் எதன் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பாருங்க, யூபிஐ ஐடி வழியாக நம்ம வந்து மணியை சென்ட் பண்ண போகிறோம். அதனால வந்து பாருங்க, இதில் பீம் யூபிஐ ஐடி சொல்லிட்டு இருக்கு பாருங்க, பீம் யூபிஐ ஐடியை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பீம் யூபிஐ ஐடி வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த பேஜ்க்கு வந்துடுறேன். இப்போ இதுல வந்து பாருங்க, பெனிஃபிஷரி பீம் யூபிஐ ஐடி சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து அவங்களுடைய யூபிஐ ஐடி வந்து இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஐடி தானே சொல்லிட்டு நீங்கள் வந்து பெனிஃபிஷரி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணிட்ட பிறகு அவங்களுடைய நேம் வந்து வரும். சரியா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த யூபிஐ ஐடிக்கான அவங்களுடைய நேம் வந்து வரும், சரியான நேம். ஓகே, இப்போ செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கு அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு இதில் வந்து அமௌண்ட் கேட்கும். இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணி சொல்லிட்டு கேட்கும். இப்போ வந்து அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீமார்க்ஸ் அப்படின்றது ஆப்ஷனல் தான், நீங்கள் என்டர் பண்ண கூட தேவையில்லை. ஓகே, இப்போ கீழே பாட்டம்னா கண்டினியூ இருக்கு, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே சரியான பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு ஐபிபி ஆப்க்கான எம்பின் வந்து கேட்பாங்க. உங்களுக்கான எம்பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஐபிபி ஆப்க்கான எம்பின் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். பட் எனக்கு வந்து ஆகல, ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு சொல்லிட்டு வருது. இப்போ இதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து மணியை சென்ட் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்றாங்க. எதனால இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போதான் நீங்கள் வந்து யூபிஐல நீங்கள் வந்து மணியை பெனிஃபிஷரி ஆட் பண்ணி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்க வந்து உங்களுடைய ஐபிபி ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் அப்போ லாகின் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது பெனிஃபிஷரி ஆட் பண்ணி நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் சரி, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல வரும். இப்படி வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லா மணி வந்து சென்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழிச்சு நான் வந்து மணி உங்களுக்கு சென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் திரும்ப ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் மறுபடியும் யூபிஐ சர்வீசஸ்ல கூட சென்ட் மணி கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டு மறுபடியும் பீம் யூபிஐ ஐடி கிளிக் பண்ணிட்டேன். இதுல வந்து யூபிஐ ஐடி மறுபடியும் என்டர் பண்ணிட்டு நான் வந்து வெரிஃபை வந்து கொடுத்துக்கிறேன். வெரிஃபை கொடுத்த பிறகு லோடிங் ஆகி இப்போ வந்து பாருங்க, இப்போ நேம் வந்து சரியா காமிக்குது. கீழே பாட்டம்ல இப்போ கண்டினியூ இருக்கு, கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த பேஜ்ல அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அமௌண்ட் வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்காக 1 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த டீடைல்ஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் லோடிங் ஆகி உங்களுக்கான எம்பின் வந்து கேட்கும். எம்பின் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எம்பின் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுக்கும்போது இப்போ வந்து பாருங்க, லோடிங் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்து பாருங்க, மணி வந்து இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு. இது போல உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா மணி வந்து சென்ட் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.